தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக தவறு செய்து என்றால் அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களுக்கும், அதிமுக தவறு செய்து என்றால் திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களுக்கும், இப்படி திராவிட கட்சிகளுக்கே மாற்றி மாற்றி வாக்களிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பூனையை வச்சு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஒன்று கூறியிருக்காரு. அந்த காணொலியை நீங்களே பாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே. உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது? இந்த பூனை இருக்குல்ல, பூனை இந்த இவ்வளோண்டு இருக்கும் பூனை, அதுக்கு பாலை காய்ச்சி சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்க, பசியில் டக்குன்னு வாய வச்சிடும். ஒரு தடவை சுற்றுச்சின்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையாக இருக்கிற எதுக்குமே கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை? தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாமல் போயிட்டுது? எத்தனை காலத்துக்கு இதை நம்பி நம்பி ஏமாறுவேன்? தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காணொலியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா காமராஜர் காலத்தோட தமிழ்நாட்டை தமிழை ஆண்டது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்த புதுசாக எவனோ ஒருத்தர் நான் திராவிடன் அப்படின்னு கொண்டு வந்தான். நான் தமிழனும் கிடையாது, தெலுங்கனும் கிடையாது, நான் திராவிடன் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தான். இப்போ இந்த திராவிடம் வந்ததுக்கப்புறமா தமிழ்நாடு நாசக்காடு ஆகிப்போச்சு. அது எப்படின்னு பாருங்கள். இந்த திராவிடன் தப்பு செய்தாமல் அந்த திராவிடனுக்கு நம்ம ஓட்டு போட, அந்த திராவிடன் தப்பு செய்தாமல் இந்த திராவிடனுக்கு ஓட்டு போட, ஒரு தமிழனுக்கு கூட இது வரைக்கும் நம்ம போட கிடையாது. அண்ணன் விசிக்க நின்று அவரை சாதி பார்க்குது, ஐயா பாமக அன்புமணி ராமதாஸ்னா அவரையும் சாதி பார்க்குது. தமிழ்நாட்டிலேருந்து யாருனாலும் சாதி பார்க்க வேண்டியது. தமிழ் மக்கள் இதனால தான் நம்ம தமிழ்நாடு நாசமாக போகுது. இதுக்கு தான் அண்ணன் சீமான் எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லியிருக்காரு. பூனை ஒரு திருப்பு பாலை போய் குடிக்கி, அந்த பால் சுட்டு போச்சுன்னா அந்த மறுபடியும் அந்த பாலை போய் குடிக்காது அப்படிங்க. அந்த அறிவு கூட நமக்கு இல்லை அப்படிங்க. என்னையும் உட்பட எனக்கு கூட இல்லை அப்படிங்கிறத எனக்கு புரியுது. இப்போ இந்த கருத்துலேருந்து புரிய வருது. அதுதான் ஒன்று, அது ஒன்று தான். அதனால் தமிழ் மக்களே, இனியாவது உங்களுடைய வாக்கை சிந்திச்சு அழிங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அழிங்க. அதை விட்டுட்டு சும்மா திமுக தப்பு பண்ணால் அதிமுக வாக்களிக்கதும், அதிமுக தப்பு பண்ணால் திமுக வாக்களிக்கும், ரெண்டு பேரும் கொள்ளக்கார பயில தானே. மாட்டு கட்சி ஒன்று தேடுங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கே வாக்களிச்சுக்கிட்டு தான் அப்புறம் அவங்க என்ன பயம் வருவீங்க? இந்த கட்சியை ஒழிச்சு கட்டணும். நம்ம எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.